போராட்டங்களையும் நெகட்டிவ் செய்தியை மட்டும் பரப்பக்கூடிய சில மீடியாக்கள் இந்த லாஸ்ட் 30 டேஸ்ல இந்தியாவில் நடந்த மிக பிரம்மாண்டமான சாதனைகளை நம்ம கிட்ட காட்ட தவறிட்டாங்க. இந்த 30 நாள்ல நடந்த மாபெரும் சாதனைகளை மூச்சு விடாம சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் தனியார் ராக்கெட் அக்னிபான் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்த சாதனை. செகண்ட், இஸ்ரோவின் புஷ்பக் வருண் பயன்பாட்டு ராக்கெட் தரையிறங்கும் சோதனை வெற்றி. குஜராத்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில மிக பிரம்மாண்டமாக செமிகண்டக்டர் சிப் ஃபேக்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய புல்லட் ட்ரெயினோட பெட்டிகள் வடிவமைப்பு வெளியிட்டிருக்காங்க. உள்நாட்டு ருத்ர ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செஞ்சுட்டாங்க. 10,000 GPU கொண்ட மெகா AI சூப்பர் கம்ப்யூட்டர் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. உலகின் மிகப்பெரிய சோலார் பூங்கா மின் உற்பத்தி தொடங்கிருச்சு. டாடாவோட ராணுவ உளவு செயற்கைக்கோள் TSAT-1A பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. கடற்படைக்கான உள்நாட்டிலே கட்டமைக்கப்பட்ட சப்மரீன்கள் அறிமுகமாயிருக்கின்றன. நம்ம தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக கிரீன் ஹைட்ரஜன் ஹப் திறந்திருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ல இந்தியாவுக்கு இன்னைக்கு பலாயிரம் கோடிக்கான ஆர்டர் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து கிடைச்சிருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து கிடைச்சிருக்கு. பேட்டரி உற்பத்திக்கான லித்தியம் இருக்குல்ல, இதுக்கான முதல் டெண்டர் வெற்றிகரமாக வந்து வெளியிட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல செனாப் ரயில் பாலத்துல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அருணாச்சல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீனாவே பயப்படக்கூடிய செலா டனல் திறந்திருக்காங்க. சீனால இருந்து வெளிவரக்கூடிய நிறைய மொபைல் கம்பெனிஸ் இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஃபேக்டரி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த ரயில் ஆக்சிடென்ட்ஸ், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் தடுக்கக்கூடிய இந்த கவாச் அப்படிங்கிற மேட் இன் இந்தியாவில் செய்யக்கூடிய இந்த கருவி பலாயிரம் கிலோமீட்டருக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. புற்றுநோய்க்கு உள்நாட்டிலே குறைந்த விலை சிகிச்சை CAR-T அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கு. GST வரி பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடிகளை தாண்டி புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு. டிஜிட்டல் ரூபாய் பயன்பாட்டில் பல லட்சம் பரிவர்த்தனைகள் நடந்து இன்னைக்கு இந்தியாவில் சாதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலுக்கு அடியில புல்லட் ட்ரெயின் போவதற்கு சுரங்கம் தோண்டும் பணிகள் அபார வேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விமானப்படைக்கு வலிமை சேர்க்க புதிய தேஜஸ் போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் முதல் உள்நாட்டு சிவில் விமானம் தயாரிப்புக்கான மெகா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒரே மாதத்துல அதிக தூர புதிய சாலைகளை அமைத்து ஆசிய சாதனை படைத்துள்ளது. கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த நாடு முழுவதிலும் புதிய ரேடார் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் சொந்த GPS NAV-IC புதிய 5G போன்களில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்தமான் தீவுகள்ல நம்ம தேசத்தோட பாதுகாப்பை பலப்படுத்த புதிய கடற்படை தளம் திறக்கப்பட்டிருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஸ்டார்ட் அப் ரேங்க் ரொம்ப முன்னேறி வந்திருக்கும். நிறைய யூனிகார்ன்கள் இந்தியாவில இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கின்றன. வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ ஏவி பல 100 கோடிகள் அந்நிய செலவாகி இந்தியா கிடைச்சிருக்கு. உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதாரம் என இந்தியாவுக்கு உலக நாடுகள் இன்னைக்கு அங்கீகாரம் தந்து வருகின்றன. இவ்வளவு விஷயங்கள் கடந்த 30 நாள்ல நடந்திருக்கு. சோ இந்தியனா நம்ம பெருமை கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. நம்ம நாட்டோட ப்ராக்ரஸ்ல நம்மளும் பங்கு பெற வேண்டும். இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தள்ளி வைங்க. இன்ஸ்டாகிராம் வரக்கூடிய செய்திகளை தள்ளி வைங்க. உண்மையை உறக்க சொல்லுங்க. நெகட்டிவிட்டியை ஓரம் கட்டுங்க. தேசத்தோட வளர்ச்சியை நம்ம அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடுவோம். ஜெய்ஹிந்த்.